நாட்டுக்குள்ளே நாட்டை ஆண்ட எத்தனை அமைச்சர் பெருமக்கள், எவ்வளவு பேர், என்னென்ன அயோக்கியத்தனம், லட்சக்கணக்கான கோடிகளை பதுக்கியும் ஒதுக்கியும் வைத்த பாவி ஒருவரை பழி சுமத்தி காரணம், தமிழனின் எவனும் வீரனாக எழக்கூடாது. நெஞ்சுரத்தோடு நிமிர்ந்து நின்றால் அவனை பயங்கரவாதி, தீவிரவாதி, பிரிவினைவாதி, திருடன், மாயாவி பழி சுமத்துவார்கள். என் தலைவன் பிரிவினைவாதி, தீவிரவாதி. காரணம், ராஜீவ்காந்தியை கொன்று விட்டார். ராஜீவ்காந்தி எங்களில் 20,000 பேரை கொன்று விட்டார். என்ன செய்யலாம்? அவருக்கு என்ன பேர் வைக்கலாம்? எப்படி பேர்? என்னரும் தமிழ் சொந்தங்களே, ராணுவ டேங்கர், பீரங்கி வண்டி வரிசையாக நம் மக்களை படுக்க வைத்து, கர்ப்பிணி பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள் எல்லோரையும் படுக்க வைத்து, இடுப்புக்கு கீழே அப்படியே இடுப்போட சேர்த்து பீரங்கி டேங்கரின் சக்கரத்தை வச்சு நசுக்கி கொண்டு போட்டு இருந்தது இந்திய ராணுவம். தலைவன் வந்து பார்க்கும்போது 3 வயது குழந்தை செத்து கிடந்தால் இடுப்பு கீழே நசுங்கி இப்படி கும்பிட்டபடி அந்த இடத்தில் துடித்தான். இந்த பச்சிளங்குழந்தை பாரத தேசத்திற்கு செய்த துரோகம் என்னடா? எதுக்காடா கொண்டு? அந்த வெறி இருக்க எத்தனை முறை, எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் அடங்க போவதில்லை. நீங்கள் எங்களுக்கு செய்த துரோகம், என்னரும் தமிழ் சொந்தங்களே, 3 கையெழுத்தில் நம் இனத்தின் தலையெழுத்தை முடித்தவர்கள் இந்த காங்கிரசார், இந்த இந்திய நாட்டை ஆண்ட அதிகார வர்க்கம். லால் பகதூர் சாஸ்திரி காலத்திலே மலையக மக்கள் நம் மக்களை நாடற்றவர்களாக்கினார்கள், குடியேற்றவர்களாக்கி 15 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்களை இரவோடு இரவாக இங்கே கொண்டு வந்து இறக்கி விட்டார்கள். ஸ்ரீமாவோ பண்டார நாயகா சாஸ்திரி ஒப்பந்தத்திலே ஒரு கையெழுத்து. பிறகு 1974 இந்திரா காந்தி, ஸ்ரீமாவோ பண்டார நாயக்கா 2 பேருடைய கையெழுத்து. 2 பேரும் போட்ட கையெழுத்துல 76 கச்சத்தீவை எடுத்து கொடுத்து நம் மீனவ சொந்தங்களின் வாழ்வாதாரத்தை பறித்தார்கள். தமிழன் தலையெழுத்து 2வது கையெழுத்து. 3வது ராஜீவ் ஜெயவர்தனை ஒப்பந்தம் கையெழுத்து. அந்த கையெழுத்தில் தான் போரின் தொடக்கமே. அன்னைக்கு இருந்த ஐயா சிதம்பரம், ஐயா மூப்பனார் போன்ற பெருந்தலைவர்கள் இதை செய்யாதே, வரலாற்றில் பெரிய தவறு என்று ஏன் சுட்டிக்காட்டவில்லை? அந்த கையெழுத்து தான் தமிழன் தலையெழுத்தை மாற்றுகிறது. 3 கையெழுத்து, 3ஐயும் போட்டது இந்த ஆட்சியாளர்கள், இந்த காங்கிரஸ் கட்சியின் அதிகாரத்தில் இருந்தவர்கள். அமைதி பேச்சுவார்த்தைக்கு வா பிரபாகரா, அவர் ஒத்துக்கல, அதுல கையெழுத்திடல. ஆஃப்டர் ஒரு 2000 பாய்ஸ், சின்ன பையன், நம்ம எவ்வளவு பெரிய துணை கண்டத்தின் தலைவர், நம்ம பேச்ச கேட்கல, வா டெல்லிக்கு பேச்சுவார்த்தைக்கு நான் அசோகா ஹோட்டல்ல வச்சு ஹவுஸ் அரெஸ்ட் பூட்டிட்டேன். எப்படி இருந்திருக்கும் பாருங்க. உங்க வீட்டுக்கு விருந்துக்கு வர சொல்லி கதவை சாத்திக்கிட்டு என்னை விளக்க மாதிரி செருப்பால் அடிச்சா எனக்கு எப்படி இருக்கும்? நானா வர்றேன்னு பாருங்க. வீர மகனை அந்த இராணுவ தளபதி ஒரு சிகரெட்டு பிடிச்சிட்டு அந்த சிகரெட் ஆஸ்திரேலியா அப்படி சாம்பலை தட்டிட்டு சொல்றாரு, இந்த சாம்பலை நசுக்குவது போல உன்னை நசுக்கிடுவேன். நம்மால் என்ன செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிற? அப்படியே முட்டுவாயில கை வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்க. பிரபாகரன், மிஸ்டர் பிரபாகரன், உங்களுக்கு 2 சில்ட்ரன்ஸ், உங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்குதுன்னு. அது மாதிரி உங்களுக்கும் குழந்தைகள் இருக்கும். நீங்களும் இராணுவம் வச்சிருக்கிறீங்க, நானும் இராணுவம் வச்சிருக்கேன். ஒரு வல்லாதிக்கத்தின் இராணுவ தளபதியை எதிர்த்து ஒற்றை மகனாக